ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 77. இந்த பகுதியில் 84வது திருநாமத்தை பார்க்கலாம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 9வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 9. ஈஸ்வரோ விக்ரமே தன்வி மேதாவி விக்ரமः க்ரமः அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். 84வது திருநாமம். ஓம் கிருதயே நமக. தனது பக்தர்களின் நற்பண்புகளுக்கு காரணமானவர், செயலும் அவரே, செய்விப்பவரும் அவரே என்பது இதன் பொருள். இதை ராமபிரான் அஸ்வமேதம் யாகம் செய்தபோது நடந்த நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். இப்போது நாம் பார்க்க போகும் சம்பவம் பத்ம புராணத்தின் 5வது காண்டமான பாதாள காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. அது என்னவென்று பார்க்கலாம். அயோத்தியை ராமன் ஆண்டு வந்த காலம் அது. அப்போது வசிஷ்டர், அகஸ்தியர் இந்த 2 ரிஷிகளையும் கொண்டு கங்கை கரையில் அஸ்வமேத யாகம் செய்தார் ராமன். லாயத்தில் கட்டப்பட்டிருந்த பல குதிரைகளில் ஒன்றை யாகத்தில் பலியிடுவதற்காக அகஸ்தியர் தேர்வு செய்தார். அந்த குதிரையை உலகெங்கும் சுற்றி வருவதற்காக அவர்கள் அனுப்பிய போது ராமனின் மகன்களே அதை சிறைப்பிடித்து பிறகு அதை மீட்டார்கள். இந்த கதை தான் நாம் அனைவருக்குமே தெரியுமே. யாகத்தின் இறுதியில் நடந்தது என்ன, அதை பற்றி பார்க்கலாம். அஸ்வமேத யாகத்தின் இறுதியில் அந்த குதிரை பலியிடப்பட வேண்டும் என்பது நியதி. அதனால் அந்த நியதிப்படி ராமன் தன் வாளை எடுத்து குதிரையை வெட்டப் போனான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த குதிரை காற்றில் மறைந்து விட்டது. இது என்ன அதிசயம், ஆச்சரியமாக இருக்கிறதே என்று ராமன் அகஸ்தியரை பார்த்தான். அப்போது அங்கே ஒரு பொன்மயமான ஒரு விமானம் தோன்றியது. அதில் ஒரு தேவன் அமர்ந்திருந்தான். அவன் ராமனை நோக்கி கைகூப்பி, பிரபுவே, நான் ஒரு வேதம் கற்ற அந்தணன். கங்கை கரையில் ஒரு வேள்வி செய்து கொண்டிருந்தேன். அப்போது துர்வாசர் அந்த வழியாக வந்தார். என் ஆணவத்தால் அவரை நான் கண்டும் காணாதவன் போல இருந்துவிட்டேன். அதனால் யாகத்தில் பலியிடப்படும் மிருகமாக நான் பிறக்க வேண்டும் என்று துர்வாசர் என்னை சபித்து விட்டார். நான் சாப விமோச்சனம் கேட்டபோது ராமனின் கரம் உன்மேல் பட்டதும் உன் சாபம் தீரும் என்றார். இப்போது உங்களுடைய அருளால் நான் சாப விமோச்சனம் பெற்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் தேவலோகம் சென்று விட்டான். இப்போது அகஸ்தியர் ராமனை பார்த்து புன்னகைத்தார். அதாவது அவர் இந்த குதிரையை தேர்வு செய்ததற்கான காரணத்தை ராமன் புரிந்து கொண்டான் அந்த புன்னகையிலிருந்து. ஆனால் இப்போது யாகம் முற்று பெற வேண்டுமே, என்ன செய்வது? ராமன் கேட்டான். ஆனால் மகரிஷியே, யாகம் பூர்த்தி அடையாமல் இப்படி நின்று போய்விட்டதே. யாகத்தை பாதியில் நிறுத்துவது பெரும் பாபம் என்று நீங்கள் அறிவீர்கள். மேற்கொண்டு எப்படி இதை நிறைவு செய்வது என்று அகஸ்தியரிடம் கேட்டான் ராமன். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அகஸ்தியரும் யோசனையில் ஆழ்ந்தார். அப்போது வசிஷ்டர் தம் சிஷ்யர்களை அழைத்து நெய் தீபம் எடுத்து வர சொன்னார். நெய் தீபத்தை கொண்டு ராமனுக்கு ஆரத்தி காட்டினார் வசிஷ்டர். அப்போது ராமன் கேட்டான், என்ன செய்கிறீர்கள் என்று. ராமா, எதுவும் தெரியாததை போல் கேட்கிறாயே. எந்த செயலாக இருந்தாலும் அதை செய்விப்பவன் நீ. நீ செய்விக்காவிட்டால் உலகில் ஏதும் நடக்காது. நீ இன்றி ஓர் அணுவும் அசையாது. அனைத்து செயல்களையும் நீ இயக்குவதால் நீயே செயல். அதனால் கிருதி என்று அழைக்கப்படுகிறாய். அதனால் அனைத்து செயல்களின் வடிவில் இருப்பவனான உனக்கு மங்கள ஆரத்தி காட்டிவிட்டபடியால் அஸ்வமேத யாகமாகிய இந்த செயல் இனிதே நிறைவடைந்ததாக ஆகிவிடும் என்று கூறினார் வசிஷ்டர். இப்படி சொல்லியபடியே வசிஷ்டர் ஆரத்தி காட்ட
அத்தனை தேவர்களும் பூமிக்கு வந்து, தேவாதி தேவனே ராமா, நீயே செயல், நீயே செய்விப்பவன் என்று ராமனை துதித்தார்கள். யாகம் செய்வதால் எப்படி நாங்கள் மகிழ்வோமோ அதே மகிழ்ச்சியை உனக்கு காட்டப்பட்ட மங்கள ஆரத்தியை தரிசித்தவாறே நாங்கள் அந்த மகிழ்ச்சியை பெற்றுவிட்டோம் என்று சொன்னார்கள் தேவர்கள். இந்த 84வது நாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நாம் தொடங்கும் அனைத்து நல்ல செயல்களும் இனிதே நிறைவடையும். அதற்கு திருமால் அருள் புரிவார். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லா நல்ல செயல்களும் இனிதே நிறைவு பெறும். தீய செயல்களை செய்துவிட்டு இந்த நாமத்தை சொல்வதால் பலன் கிடைக்காது. அடுத்து 85வது திருநாமம். ஓம் ஆத்மவதே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.